ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து நினைக்கிறீங்களா? அண்ணாமலை வந்ததுக்கு யார் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அதை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்றதுதான் என்னோட ஆழமான நம்பிக்கை. அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி வளர்ச்சி நிற்காது. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியும். அதை மக்கள்கிட்ட போய் தெளிவா சொல்லுவேன். அந்த மாதிரி வளர்ச்சி நிற்காது. உரம் இருக்கணும், மண் இருக்கணும், அதை சார்ந்து வளரும். பயிரா இருக்கட்டும், நாடு செழிக்கணும்னா அது இருக்கணும். பணம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, மனம் இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், பழைய பாட்டுதான் அது. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இன்னும் வெற்றியே பெறல. சரியா? மக்கள் தீர்ப்பு இருக்கு. அது ஒரு சும்மா ஒரு டாட்னு நினைக்க கூடாது. சில சமயம் அது ஒரு நாம மாதிரியும் வரும், விரல்ல வைக்கிறது. அந்த டாட்ங்கிறது ஃபுல் ஸ்டாப், அநீதி. நாமன்றது தேசத்தை ஏமாத்த நினைக்கிறவங்க. சரி சார், நடிகர்கள் அரசியல் கொள்கை சமீபத்துல நடிகர் விஜய் அரசியல் நம்பி வரட்டும், நல்லா வரட்டும். கரெக்டான வயசுல வரணும். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். வீக்ல இருக்கும்போதே வர்றாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்னு சொல்றேன், ஒரு உடனே நான் என் கடமையை முடித்து வருகின்றார், ஒரு முழு நேரம் இதுல வருவாரு. அண்ணனா என்னோட ஆசை அதுலயும் நடிக்கணும். ஏன்னா அது தேவைப்படும். சில விஷயங்கள் திரையில சொல்லும் போது இன்னும் ரீச் ஆகும். பழைய பாட்டெல்லாம் இப்பவும் பட்டுக்கோட்டையார் பாடினது, கண்ணதாசன் ஐயா பாடினது, அவங்க எல்லாம் பாடினது நம்ம ஏன் இன்னும் பாடுறோம்? அவ்வளோ நான் எப்பவுமே ஒன்று சொல்றது உண்டு. சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் ஏன் தலைவர்களுடைய தரம் குறையுதுன்னு மக்கள் கேட்கும் போது நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அது என்னென்ன தரம் குறையில, புத்திசாலிகள் இருக்காங்க, விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. தேச பற்று அப்போ ரொம்ப இருந்தது. எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நம்ம எல்லாம் பிறந்திருந்தா அப்போ நம்மளும் போராடிடுவோம் சுதந்திரத்துக்கு. இப்போ இன்னொரு மாதிரி சுதந்திரத்துக்கு போறாரு. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.